Hello, this is THIKiLAN. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தனில் ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப்பில் முக்கிய ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷனான எக்ஸ்பேண்ட் டேப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்பேண்ட் டேப்ஸ் என்னத்துக்காக பயன்படுத்தப்படுதுன்னா ஸ்ட்ரிங்குக்கு இடையில் ஸ்பேஸ் விடுறதுக்கு பயன்படுத்தப்படுது. அதாவது 8 ஸ்பேஸு சுருக்கமாக சொல்லாமண்டா டேப்ஸில் அளவுக்கு வந்து 8 ஸ்பேஸை விடுறதுக்காக பயன்படுத்தப்படுது இந்த இருக்க பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ரைட், அது வாங்க ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்ற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி ஸோ அதுக்குள்ள நான் என்ன செய்கிறேன்டா வந்து THI/T என்ற ஒரு வகையான கீயை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த எக்ஸ்பேண்ட் டேப்ஸுக்கு வந்து பயன்படுத்தப்படுகின்ற கீ எதுன்னு கேட்டிங்கன்னா இதைத்தான் இருக்கும் /T. ஸோ அதே போல் என்ன செய்கிறேன்டா KI போட்டோம் /T போட்டோம் LAN போடுறேன். அதாவது திகிலன் என்ற ஒரு வேர்ட்ஸ் அதுக்கிடையில் வந்து 2 தடவை வந்து இந்த /T யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட், இப்போ என்ன செய்கிறேன்டா V என்ற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதே போல் வந்து எக்ஸ்பேண்ட் டேப்ஸ் போட்டு கொள்கிறேன். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் பிரிண்ட்டுக்குள்ளே என்ன செய்கிறேன்டா பிஏ கால் பண்ணி கொள்கிறேன். பிஏ கால் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணுறேன். ரைட், சேவ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன்டா வந்து இதை ரன் பண்ணுறேன்னு பாருங்கள் என்ன நடக்குமெண்டு. இந்த இருக்குது திகிலன் 2 வந்துருக்குது. அந்த THI அதுக்கு பிறகு வந்து /T போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் அவுட்புட்டில் என்ன வந்திருக்கேன்டா THI அதுக்கு பிறகு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்திருக்கு. அதாவது 8 ஸ்பேஸ் இடைவெளி எம்டி ஸ்பேஸை கொண்டு வந்து 8 இடைவெளி ஷோர்ட்டாக சொல்லமுன்னா டெப்ஸ் கீக்கு பதிலாக டெப்ஸ் கீக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் வந்துருக்குது. அதே போல் நாங்கள் KIக்கு பிறகு /T யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் இங்கே KIக்கு பிறகு வந்து இந்த /T பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ ரைட், ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் டேப்ஸ் என்னத்துக்காக பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ அதே போல் 8 இடைவெளிகள் வர்றதுக்காக பயன்படுத்தப்படுது. சார்ந்த அடுத்த விடயங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய், see you.